இன்விடேஷன் ஆர்டர் பண்ணி இன்னைக்கு வந்து கேட்கல சவுண்ட் ஃபேன் ஆஃப் பண்ணிக்கலாம். That's why I think you should come here. பேசும்போது இல்ல நம்ம சவுண்டா பேசுவோம். கேக்குதா இப்போ? எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருமே வந்து எங்களோட இன்விடேஷன் ஆர்டர் பண்ணி இன்னைக்கு வந்து படம் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என்னோட டெபியூ ஃபிலிம். ஸோ ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபர்கிவ். அண்ட் ஹீரோவுமே வந்துட்டு நியூ ஃபேஸ். ஸோ இனி உங்களோட சப்போர்ட்டில் தான் இது ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகும். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். பேசுகிறேன் எல்லாம் குட்டியா முடிச்சிருவாருன்னு எதிர்பார்க்கல. இல்லை, ஏன்னா எப்படியும் வந்து பெருசா கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்ப நான் இங்கே குட்டியா முடிச்சிடலாம். எல்லோருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா சொல்லிக்கணும். இந்த படம் சார் சொன்ன மாதிரி என்னோட முதல் படம். எனக்கு வந்து வாய்ப்பு டைரக்ஷன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு அண்ட் ஆல் தி கேஸ்டிங் டெக்னீஷியன்ஸ். நீங்கள் படத்தில் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்கிறதுக்கான காரணம் டெஃபினட்டாக அதுக்கான டெக்னீஷியன்ஸ் தான். அரவிந்த் சிங் ஃபைட்டெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு எனக்கு வந்து வெளியே பேசணும்னு சொன்னாங்க. காந்தன் பிரதீப் சார், ரொம்ப நன்றி சார். ஸோ எனக்கு ஒரு டாப் கேரக்டர் முதல் படத்துலேயே கிடச்சிது. நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருந்துச்சு, ஒழுங்காக பண்ணுவானா, புக்கா ஓகே அடிச்சிருவானா அப்படின்ட்டு. பட் நீங்கள் இப்போ சொன்னதுக்கப்புறம் எனக்கே இப்போ கொஞ்சம் நல்லாவே கான்ஃபிடென்ட் வருது. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட். படத்தை சார் சொன்ன மாதிரி மற்ற எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தேட். ஸோ அதர்ஸ் படம் நீங்கள் பார்த்தது மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம், சென்சிட்டிவான ஒரு டாபிக் பற்றி பேசியிருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் அந்த டைட்டிலோட அதோட மீனிங், எதுக்கு, ஏன் இந்த டைட்டில். ஸோ எனக்குமே இப்படி இப்படி இருக்கிற கேரக்டர்ஸ் அண்ட் இந்த சப்ஜெக்ட் சொசைட்டி வரைக்கும் ரீச் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஷோ, ப்ரெஸ் ஷோ முடிச்சு ஒரு நல்ல ஒரு அக்செப்டன்ஸ் வந்திருக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் எனக்கு பெர்ஃபார்மன்ஸஸ் ஒன்றுன்னா, ஐ மீன் ஒரு கேரக்டர் ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம். அது பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் அந்த ஒரு பர்சனுக்குமே தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்க போகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் டாக்டராக நீங்கள் நேச்சுரலாக இருந்தது. நீங்கள் உண்மையிலே மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்களான்னு ஒருத்தர் கேட்டார். அது எல்லாமே அபின் சாரோட கைடன்ஸ். அண்ட் ஸோ எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் ரொம்ப என்ரிச்சிங்காக இருந்தது. அண்ட் ஐ திங்க் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு புது ஹீரோ வந்திருக்காரு, ஆதித்யா மாதவ். ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம். பிகாஸ் அந்த டேலண்ட் இருக்கிற ஒரு ஆக்டருக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும். ஸோ இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் இந்த படம் பார்த்து அவர் அப்ரோச் பண்ணுவார். ஸோ I think he'll be an asset to the industry. We got two people, one director and one hero added to the industry. So I'm very happy to have been a part of their beginning. Thank you. இல்லை, இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஆக்சுவலி அப்படிலாம் பிளான் இல்லை. எடிட்டு முடிச்சுட்டு எனக்கு அதுக்கப்புறம் நான் ஒரு 50 வாட்டி படம் பார்ப்போம், எடிட் பண்ணி திருப்பி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல அதுக்கு பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் அந்த போர்ஷன்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து தோணுச்சு இங்கே எங்கேயாவது கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு. ஆனால் பிளேல வந்துட்டு எனக்கு அந்த நேரம் தோணுது. ஆக்சுவலி என்னன்னா, இப்போ பேசலாமா, அதாவது இப்போ ஒருத்தங்களை பிடிக்கிறது வந்துட்டு ஹைட் வெயிட் பார்த்துக்கலாம் நான் நம்புறது. ஏன்னா நீங்க தானா வெயிட்ட பத்தி என்ன தப்பா கேக்குறேன்? நீங்க என் வெயிட் கேட்டீங்க, நீங்க தானே என் வெயிட் கேட்டீங்க. உங்க வெயிட் என்ன? இங்க தமிழ் சினிமா ரசிகர் என்ன ஒரு 32 வருஷமா ஜேர்னலிஸ்டா இருக்காங்க. வேலை பார்த்தாலும் ஒரே ஒரு பத்திரிகை யூடியூபரா இருக்கு.
ஓகே என்ன பேசணும் அன்னைக்கே பதில் சொல்ல வேண்டியது இவர்கிட்ட நான் கேட்ட கேள்வி இங்க வளர்ற சார் இப்படி சப்போர்ட் பண்ணாங்க ஓகேங்களா நான் எந்த தப்பாவும் கேட்கறேன் எல்லாம் வழக்கமா கேட்கிறேன் வெயிட்ட கேட்டா அதுக்கு ஒண்ணு ஏன் வெயிட்ட கேட்கிறீங்க நான் நடிக்கிறேன் அவர் கூப்பிடாரு சிரமம் நீங்க பேசி முடிச்சுட்டு சொல்லுங்க நான் சொல்றேன் சிரமமா இருக்குதா ஏன்னா உங்களுக்கு தமிழ் புரியல இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கொஞ்சம் பூசி நான் கேக்குறேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நீங்க என்ன கேட்டீங்க சார் ஒரே நிமிஷம் முடிச்சிட்டீங்க நான் சொல்றேன் பூசி மொழியில மாதிரி இருக்கிறாங்க என்ன வேணும்னா இங்க புஷ்போட சரிதா வந்து கொண்டாடுறாங்க இங்க பூசி மொழியெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படிலாம் சொல்லல நீங்க ஹீரோயின் வெயிட் என்னன்னு கேட்டீங்க அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான கேள்வி நான் உங்கள்கிட்ட டைரக்டா சொல்றேன் அவர் சொல்லி முடிக்கட்டும் நான் பேசுறேன் சொல்லாம நீங்களும் சொல்லிட்டீங்களா ஆமா அன்னைக்கே சொல்ல வேண்டிய விஷயத்தை சரி இல்ல நீங்க சரி சரி நீங்க கேள்வி கேட்டு முடிச்சா எனக்கு பேச முடியும் ஓகே ஒரே நிமிஷம் சரி நீங்க பிரஸ் மீட் எங்க படத்தை இல்ல சார் புரியுது. ஓகே நான் இப்ப சொல்லலாம் என்ன சொல்ல பேச விடலன்னா நான் எப்படி பேசுறேன் நான் பேச விடலாமா சார் நான் நீங்க பேச விடல என்ன சரி நீங்க அன்னைக்கு ஹீரோ கிட்ட கேட்டீங்க அவங்க இப்படி இப்படி அவங்களை தூக்குறீங்க அவங்களுக்கு எவ்வளவு வெயிட் அது ஒரு ஃபர்ஸ்ட் பாடி ஷேப் அது பாடி ஷேமிங் நீங்க பேசும்போது நான் உங்களை இன்டரப்ட் பண்ணல நான் பேசுறேன் நீங்க இன்டரப்ட் பண்ணாதீங்க அது டைரக்டரோட சாய்ஸ்ங்க நீங்க யாருக்கு அது கேக்குறதுக்கு சரி நீங்களே நடத்துங்க ஏங்க இல்ல அது ஏன் சாய்ஸ்ங்க நான் ஏன் வெயிட் நீ அவங்க எவ்வளவு வெயிட்னா அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க நான் உங்கள்கிட்டயே சொல்றேன் அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க அது என்ன கேள்வி அது சார் நீங்க அது என்ன கேள்வி நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேக்குறேன் சார் நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறீங்க நீங்க கத்துறீங்க என்கிட்ட நீங்க தான் மரியாதை காமிக்கல ஒரே நிமிஷம் நான் ஒரே நிமிஷம் சார் அவர் பேசி ஒரே நிமிஷம் நான் ஐ எம் தி ஒன்லி வுமன் இன் திஸ் பிளேஸ் இப்படி கத்துறாரு இவ்ளோ there's no women here I am being targeted just because I am a woman நீங்க ஒரு பொம்பளை அந்த ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் காமிக்காம என்ன வச்சு கத்துறீங்க நீங்க ஆமா அப்புறம் அப்படி ஒரு கேள்வி கேட்டா நான் அன்னைக்கு ஒன்னும் சொல்லல சார் அன்னைக்கு நான் ஒன்னும் சொல்லல நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணேன் சரி அது நான் அந்த கேள்வி ப்ராசஸ் பண்றதுக்கே அந்த டைம் எடுத்துக்கு அதனாலதான் அன்னைக்கு நான் ஒன்னும் சொல்லல ஆனா என்ன அது ஒரு மென்டல் ஹெல்த் சார் நான் சொல்றேன் டோன்ட் இன்டரப்ட் மீ நான் சொல்றது every woman has a different body type என்னோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை இருக்கு எனக்கு சார் அது என்ன பத்தி கேட்டா சொன்னா எனக்கு ஒரு ஒபினியன் இருக்காதா ஆமா அதுக்கு நான் ஜீரோ சைட்ல இருக்கணுமா நான் சரி என்ன தப்பா அது தப்பு தான் சார் நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க அது தப்பு தான் லைக் ஐ வுட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேங்க ஹலோ சார் நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும் சார் நீங்க யூ ஆர் நாட் டூயிங் அஸ் a favor ஓகே நாங்க ஒரு படம் பண்ணிருக்கோம் நான் செய்யல ஏன்னா படம் 100 கோடி ரூபாய் போட்டு ஒரு படம் எடுக்கிறீங்க நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆனா அவங்க பேச திருப்பி எங்க ஆமா சார் அந்த வார்த்தை நீங்க மேடி ஊத்தில போட்டு பாராட்டீங்கல அவங்க தான் இருக்காங்க உங்களுக்கு தமிழ் தெரியுமா சரி என் வெயிட் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க என்ன பண்ண போறீங்க என் வெயிட் உங்களுக்கு அதுதான் உங்க கேள்வி ஏன் அவங்க வெயிட் என்ன அது என்ன
என்னோட வெயிட் தெரிஞ்சுட்டு நான் அது என்னோட சாய்ஸ்ங்க. நான் குண்டா இருப்பேன், நான் ஒரு 80 கிலோ இருப்பேன். அது நான் என்ன பண்ணுவேன், நான் என்னோட டேலண்ட்டை தான் நான் பேச வைப்பேன். ஐ டோன்ட் நீட் யுவர் வேலிடேஷன். ஓகே, ஐ அம் வொர்க்கிங் ஹார்ட். நீ என்னோட கரியர் டைம்லைன் பாத்தீங்கன்னா, ஐ ஹவ் chosen characters that are career oriented. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு பி a commercial heroine. என்ன ஓகே அவங்க கத்துறாரு எல்லாரும். I have a perspective, right? Everyone is silencing me here. நீ என்ன சொல்லணும்னு சொல்லிடு. அது எப்படி என்ன பண்ணிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. I am saying to all the press here, with all due respect, நீங்க எல்லாரையும் நான் generalize பண்ணல. I am not generalizing, but normalizing body shaming. அதே ஒரு ஆக்ட்ரஸஸ்க்கு எப்பவுமே ஃபீல் ஆகுது. எப்பவுமே அது கேள்வி ஏன் வந்துட்டு இருக்கு. என்னோட வெயிட் அன்னைக்கு அந்த பிரஸ் என்னோட வெயிட் கேட்டாங்க. என்னோட வெயிட் இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு ஹீரோ கிட்ட கேட்பாங்களா என்ன வெயிட்னு? ஒரு ஹீரோ கிட்ட கேட்பாங்களா என்ன வெயிட்னு? அது எனக்கு காமெடியாக தோணல. அது என்ன பத்தி கேட்டாங்க, நான் பேசுறேன். அது எனக்கு அப்படி தோணல. அது ரெலவென்ட்டாவே இல்ல. ஒரே நிமிஷம் என்னோட கேரக்டர் பத்தி ஏதாச்சும் கேட்டாங்களா அந்த பிரஸ் மீட்ல? 96 இல்ல அதர்ஸோட கேரக்டர் பத்தி ஒண்ணும் கேட்கல. நான் ஒரு டாக்டரா நீங்க எல்லாரும் கத்திக்கிட்டே இருந்தா நான் எப்படி பேசுவேன்? அதர்ஸோட பிரஸ் மீட்ல நான் பண்ண டாக்டர் மதுமிதா கேரக்டர் பத்தி 0 questions. நான் பண்ண பிளாட்டுக்கு எவ்வளவு, நான் கேரக்டருக்கு என்ன பண்ணிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம். சாருக்கு என் வெயிட் தான் தெரியணும். அது எப்படி தப்பா இல்லாம இருக்கு? அது கியூட்டா இருக்கு, பப்ளியா இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரிய வேணாம். ஹீரோ கிட்ட கேக்குறாரு என்னோட வெயிட் என்ன. என்கிட்ட எதுவும் கேட்கல. என்கிட்ட கேரக்டர் பத்தியும் படத்தை பத்தியும் எதுவும் கேட்காம டைரக்டா இன்டைரக்டா கேக்குறீங்க என் வெயிட் என்ன. அது எப்படி கரெக்டா இருக்கும்? அது தப்புதாங்க. அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தான். அதனாலதான் நான் இப்போ ரியாக்ட் பண்றேன். அவங்க வெயிட் என்ன, அவங்கள எப்படி தூக்குனீங்க, நெக்ஸ்ட் நீங்க வேற என்னெல்லாம் கேட்பீங்க? நீங்க இப்படி செக்ஷுவலைஸ் பண்றீங்க ஒரு ஃபீமேல் கேரக்டர்ல. அது எப்படி கரெக்டா இருக்கும்? என்ன அது நீங்க இங்கிலீஷ்ல கேட்டீங்க என்ன வெயிட்னு. என்ன எனக்கு தமிழ் தெரியாது, நான் இங்கதான் படிச்சிருக்கேன். அப்படி ஜஸ்ட் பிகாஸ் ஐ அம் நாட் ஃப்ரம் எனக்கு எல்லாம் தெரியும். இது ஜர்னலிசமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்றது ஜர்னலிசமே இல்ல. உங்க ப்ரொஃபஷனுக்கு அது ஒரு டிஸ்கிரேஸ். ஸ்க்ரீன் பிளே இல்லை சார், அப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம ரெஃபரன்சஸ் எல்லாம் அப்படியெல்லாம் எடுக்கல. ஆனால் வந்துட்டு ஒபியஸ்லி நம்ம வந்து ஒரு எடிட்டிங் பேட்டர்ன்ல நான் ஒரு எடிட்டராக ஒர்க் பண்ணி இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்துட்டு ஆடியன்ஸுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கணும். அது ஒரு லேக் பாயிண்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்தேன். ஸோ அது ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒர்க் பண்ணும்போது அங்கேயுமே வந்துட்டு அந்த ஒரு பேப்பர் ஒர்க் நல்லா இருப்பாங்க. ஏன்னா இங்க சொசைட்டில நிறைய பேர் இப்ப வந்தாங்க. அவங்க நம்மள மாதிரி யாருக்கு நிறைய பேர் அவங்க நினைச்சிருக்கு. நம்ம ஏன் இந்த மாதிரி போட்டோம் தான் நினைச்சாங்க. இல்ல சரி, இது அதாவது இப்ப இவ்வளவு நாள் இப்ப நான் வந்து கொஞ்சம் சார் கேக்குதா? இப்போ நான் வந்து இப்போ இது வரைக்கும் இந்த இந்த அந்த விஷயம் நான் வந்து பிரஸ்ல வந்துட்டு இப்போ இதுல சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் சொல்றேன், அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இது வரைக்கும் காமிச்சது எல்லாமே வந்துட்டு டிஃபென்சிவ் மோட்ல தான் காமிச்சிருக்காங்க. மீன்ஸ் அவங்க தாக்கப்பட்டிருப்பாங்க, இல்லைன்னா அவங்க ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு எல்லாத்தையும் போ டவுன் பண்ணியிருப்பாங்க. ஆனா இவர் வந்துட்டு ஒரு பிரில்லியன்ஸா வந்துட்டு நம்ம எப்படி இவர் ஒஃபென்சிவா வந்துட்டு ஒண்ணு பண்றாரு. அவரோட பாயிண்ட் என்னங்கிறது வந்துட்டு லாஸ்ட்ல நான் எழுதி காமிச்சிருப்பேன். அதுதான் அவரோட தாட். அது ஒவ்வொருத்தருக்கும். அதனாலதான் அவர் ஆன்டகனிஸ்ட் அப்படின்னு நம்ம அவர் ஹீரோவை நம்ம காமிக்கிறோம் இல்லையா? ஸோ நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ஏன் நம்ம அப்படி காமிக்கிறோம்னா, ஒருத்தங்க ஒரு ஆன்டகனிஸ்ட் அந்த மாதிரி ஒரு தவறு செய்யறது தூண்டல் வரும்போது அவரோட பிரில்லியன்ஸ் அது நெகட்டிவ் மோட்ல வரும். அதுதான் வந்துட்டு அந்த படத்துல வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் ஆடியன்ஸுக்குன்னு நானும் ஃபீல் பண்ணேன். தப்பா எந்த சொல்ல அதை வந்து நீங்களா எடுத்துக்கிறது.
சின்ன சொல்றேன். இந்த படத்தை நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க. நீங்க இப்ப யாராவது கேட்கும் போது நீங்க நல்லா பண்ணுறீங்க பெர்ஸ்பெக்டிவ் தான். எனக்கு அது நல்லா இருக்கா இல்லையா, என்னோட வெயிட் கேட்டது எனக்கு ஒஃபென்சிவா இருந்தது. அது சரி என்னோட சார் அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கா? அவர் அகைன் அண்ட் அகைன் இஸ் பிரிங்கிங் தட். இல்ல சார் இப்போ அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு ஆன்டகனிஸ்ட் தான். அப்போ கண்டிப்பா வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் அவர் செய்ய மாட்டார். பட் ஆனா அந்த ஆன்டகனிஸ்ட் உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா சொசைட்டில சில விஷயங்கள் வந்து அவருக்கு பாதிக்கப்பட்டது. அப்போ அவருக்கு என்ன தெரியும், அவர் வந்து அவரோட அவரோட எஜுகேஷன் என்ன நம்ம இதுல காட்டியிருக்கோம் இல்லையா. அப்ப அந்த எஜுகேஷன் வந்துட்டு அவர் ஒரு சரியான விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு பதிலா தவறான விஷயத்துக்கு பயன்படுத்திட்டாரு. ஆனா அவரோட இன்டென்ஷன் என்னங்கிறது அவர் கிளைமேக்ஸ்ல சொல்லியிருப்பாரு. இவ்வளவு நாள் எங்களை வந்துட்டு யாரும் அக்செப்ட் பண்ணல இந்த சென்ஸ் யூனிக்கா பாக்குறாங்க. பிகாஸ் அவரோட பாயிண்ட் அது எனக்கு இதுல சொல்ல முடியாது, நீங்க பாத்துட்டீங்க. அதனால நான் அதை சரி செய்யறதுக்கான ஒரு ரெவல்யூஷன் அவர் சொல்றாரு இல்லையா அந்த வேர்டு. அந்த விஷயத்துல அதனாலதான் போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ லாஸ்ட்ல நீங்க பாத்திருப்பீங்க, எனக்கு ஹீரோட கேரக்டரை நான் எப்படி காட்டணும்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, என்ன யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிறது. ஆனா எல்லாரும் அப்படி கிடையாது. அதையும் நான் வந்துட்டு அங்க ஜஸ்டிஃபை பண்றேன். சொசைட்டில எல்லாரையும் நீங்க அப்படி சொல்லாதீங்க. ஹீரோவே ஃபைனல் என்ன செஞ்சாருன்னு கேட்டாச்சுன்னா யாருமே எதிர்பார்க்கல. அப்போ உங்களையும் ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சாரு. ஸோ எல்லாமே ஒரு பாயிண்ட், ஒரு ஒரு எங்கேயாவது ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்ல தான் ஒருத்தங்க வந்துட்டு தவறா செய்யறதுக்கான ஒரு யோசனை உருவாகும். அந்த யோசனை ஒன்ஸ் உருவாயாச்சுன்னா அது சரியா தவறாங்கிறது மனிதனுக்கு யோசிக்கிறதுக்கான ஒரு மெச்சூரிட்டி அந்த நேரம் இருக்காது. அந்த பெயின் தான் வந்துட்டு அவனை வந்து ஓவர் கம் பண்ணுது. ஸோ அதனால அவ செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு செய்யும்போது நம்ம அவளை ஆன்டகனிஸ்டா நம்ம கன்சிடர் அப்படி. இதுதான் நான் ஆக்சுவலி சொல்லணும்னு நினைச்சேன். அவங்க வந்துட்டு நம்ம சொல்றத வந்துட்டு அவங்களோட கொஸ்டின்ல நீட்டா நடிச்சுட்டாங்க. ஆனா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு அதோட கிராவிட்டி என்னங்கிறது வந்துட்டு ஒரு டைரக்டருக்கு மட்டும் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சரியோ தவறு இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு ஆக்சுவலி கிளைமேக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு கிளைமேக்ஸ் நான் வச்சிருக்கேன். அது வந்து அப்படிதான் ஃபர்ஸ்ட் எழுதி முடிச்சிருக்கேன். ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு திடீர்னு ஒரு பாயிண்ட்ல ஒரு தோணு ஒரு ஸ்பார்க் தான். ஆனா நிஜமா சொல்றேன், இந்த ஸ்பார்க் வந்துட்டு நான் எழுதுனதுக்கு அப்புறமா இது ஏன்னா அது வந்து அப்படி வந்து டக்குன்னு ஒன்று பீப்புள் அதை எப்படி எடுத்துப்பாங்கிறது எல்லாமே எனக்கு நிறைய ஒரு டவுட்ஸ் இருந்தது, ஒரு ஃபியர் இருந்துச்சு. பட் ஆனா அது பண்ணி வந்த போது எனக்கு தெரிஞ்சு அது ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படியே அது ஃபைட் ஆச்சு. இல்ல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து அந்த சாங் இருக்கு, அது எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எத்தனைமா வேணாமாங்கிறது ஒரு பாட்டு வாசிச்சு படம் ஃபுல்லா ஒரு விருப்பா போறது ஒரு இது வேணும். ஆக்சுவலா எடுக்கவே வேணாம் முடிவு பண்ணிட்டாரு. அது மட்டும் லைட்டா மாற்றி சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ் சார். அதை மட்டும் ஏன்னா ஹீரோனோட வெயிட் பண்ணணும் கிடையாது அப்படி கிடையாது. ஏன்னா இந்த கேரக்டர் பார்த்து படம் பார்த்துட்டீங்க, கேரக்டர் வந்துட்டு போலீஸ் எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் படம் ஃபுல்லா அதை மெயின்டைன் பண்ணும். டக்கு டக்குன்னு உடைக்க முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் நான் ஒரு இதோட இருக்குன்னா அது நான் டக்கு ரீசனே இல்லாமல் நம்ம போலீஸ் வந்து வெளியே வரும்.
ஸோ இந்த லவ் போர்ஷன் எனக்கு மற்ற எமோஷன்ஸும் கேட்கும்போது எல்லாம் ஃப்ளாட் ஃப்ளாட் ஆஃப் பண்ணலாம். ஸோ வேரியேஷன் காரணத்தில் நான் ஒரு சொன்னேன் சார் இது புரிஞ்சு நான் நல்லா பண்ணுறேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருந்துச்சுன்னா எப்படி நமக்கு சாங் அது வேணும். பட் நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் இருப்பாங்க புது ஹீரோ மேடம் கட்டிங்களா நான் ஒரே நல்லா இருக்கு. நல்ல பாயிண்ட் சார். ஏன் ஆக்ஷன் படத்துல இல்லை ஆக்சுவலி என்னன்னா சார், இல்லை எனக்கு என்ன ஒரு ஃபியர் இருந்துச்சுன்னா, ஒரு நியூ ஃபேஸ் நம்ம காட்டும் போது இனிஷியலி வந்துட்டு நம்ம ரொம்ப பில்டப் அப்படியெல்லாம் கொடுத்தா சில நேரம் இன்னைக்கு ஆடியன்ஸ் என்ன இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ஒன்ஸ் ஆடியன்ஸ் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அந்த கேரக்டரை அவங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்க எடுத்துப்பீங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் வச்ச போது இன்னும் பார்க்கணும்னு தோணுது இல்லையா? ஸோ அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தாலே போதும் அப்படின்னு இருக்கேன். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப வைக்க வேண்டாம். அண்ட் இன்வெஸ்டிகேஷனுக்கு அது தேவைப்படும் இல்லை. ஆனா ஒரு சாமானியன் வந்து அந்த ஒரு சாமானியன் வந்து டாக்டர் படிக்கிறது பெரிய விஷயம். அவங்கள வந்து நீ ஒரு தவறு சொல்றது, அதாவது இந்த ஒரு கொலைகள் பண்றாங்க, அதாவது இப்போ பேசிக்கலி ஃபர்ஸ்டே நம்ம ஒரு டிஸ்க்ளைமர் கார்டு போடுறோம். அதுவே வந்துட்டு ஏன்னா நம்மளோட கற்பனைகள் வந்துட்டு ஏதாவது நம்ம புதுசாக நம்ம ஒரு கற்பனை கொண்டு வரும்போது தான் ஆப்வியஸ்லி ஆடியன்ஸுக்கு வந்துட்டு பார்க்கறதுக்கு என்டர்டெய்னிங் இருக்கும். ஸோ அங்கே எனக்கு அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா இது வந்து ஓகே, இதில் கொஞ்சம் சினிமேட்டிக் லிபர்ட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்துட்டு டெக்னிக்கல் திங்ஸில் இப்போ வந்து கௌரி சொன்ன விஷயங்கள் எல்லாமே அதில் வந்து சொன்ன அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டர்ஸ் எல்லாம் கேட்டு சொன்ன அந்த டெக்னிக்கல் டேர்ம்லாம் அது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பயம் அப்படி வரான்னு கேட்டாச்சுன்னா அது ஒரு கொஞ்சம் ஒரு ஃபிலிமாக வந்து கன்சிடர் பண்ணால் நல்லா இருக்கும் ஃபைனலி. ஆனால் எல்லா விஷயத்திலையும் நம்ம அது பார்த்து செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் நமக்கு எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸுமே பண்ண முடியாமல் புதுசாக ஒன்று காமிக்க முடியாமல் ஒரு விஷயம். ஆனால் என்ன சொல்ல வரமோ அதை சொல்லி இல்ல இது வரைக்கும் இல்ல. பட் சார் அது இல்ல இல்ல சார், அதுமே வந்துட்டு நான் என்ன இப்போ சொல்றேன்னா, நான் என்ன அந்த படத்துல சொல்ல வரேனோ அதே தாட் ப்ராசஸ் தான் நம்ம ஹியூமன்ஸுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ அவங்க செய்யறது இப்போ நான் இல்ல 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 நான் லெட் மீ ஃபினிஷ். அதாவது இப்போ அவங்க ஒரு விஷயம் செய்யும் போது நமக்கு அது ஹைலைட் ஆகும். இதே வந்துட்டு காலங்காலமா எல்லா படத்துலயும் வந்துட்டு ஒரு மெயில் இருந்தாலும் ஃபீமேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஏன் நமக்கு யாருக்கும் வந்து ட்ரிகர் ஆகலாம்? அப்ப அதுதான் அந்த படத்துல நான் சொல்றேன். ஓகே மேம்.